வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். தலைவலி, ஒற்றை தலைவலி, சைனஸ் தலைவலி, இந்த மூன்றுலையுமே ரொம்ப கொடிய வலி அப்படின்னு சொல்லி பார்த்தா சைனஸ் தலைவலி தான். இது என்னோட தோழி அடிக்கடி என்கிட்ட சொல்லி புலம்புற ஒரு வார்த்தை. அவளுக்கு இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருந்தது, அதிகப்படியான தலைவலி இருந்தது, தாங்க முடியாத ஒரு தலைவலி இருந்தது. பெரும்பாலும் இந்த சைனஸ் பிரச்சனை அவதிப்படுறவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகப்படியான தலைவலி இருக்கும். அவங்களால சரியா தூங்க முடியாது, தலைக்கு குளிக்க முடியாது. ஒரு சிலருக்கு தலையில எண்ணெய் வச்சாங்க அப்படின்னா கூட ரொம்ப அதிகமா தலைவலி இருக்கும், சளி பிடிக்கும். இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அவ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனாலதான் நான் உங்களுக்கும் இதை ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிளான பொருள் தான். இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம அதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதை பத்தியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த தும்பை பூ. இத பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு வெண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும் அந்த தும்பை செடி, அதுல இருக்கிற இந்த பூ. இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. இன்னும் 2-3 பொருள் சேர்த்து நம்ம ஒரு எண்ணெய் தயாரிக்க போறோம். அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் நெஞ்சு சளி பிரச்சனை இருக்கு, தலைவலி பிரச்சனை இருக்கு, சளி தொந்தரவு இருக்கு, அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ரிசல்ட் வேணும் அப்படின்னாலே நீங்க பொதுவா இந்த தும்பை பூ, தும்பை இலை இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த சைனஸ் பிரச்சனைக்கு தும்பையில இருந்து எடுக்கப்பட்ட இந்த பூக்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த இலையோ வேரோ நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. இந்த மாதிரி நீங்க பூவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சமா கிடைச்சிருக்கு, நான் 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட அடுத்து என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் சாம்பிளுக்காக கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 15 ml எடுக்கிறேன். நீங்க 100 ml எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க நல்லெண்ணெய் தான் எடுக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க 100 ml எடுத்தீங்க அப்படின்னா 10 கிராம் 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க பச்சரிசி தான் சேர்க்கணும். எதனால நம்ம பச்சரிசி சேர்க்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க தலையில நீர் கோர்த்துருக்கு, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு துணியில கிராமப்புறங்கள்ல இதை அடிக்கடி செய்வாங்க. ஒரு துணியில அரிசியை கட்டிட்டு அப்புறம் தலையில வச்சு படுத்தாங்க அப்படின்னா அந்த நீரை ஃபுல்லா அந்த அரிசி இறக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இதில் பச்சரிசியும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நமக்கு சூடாகட்டும். இது சூடு ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தும்பை பூ, இதுவும் நீங்க 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடு ஆறுன பிறகுதான், சூடு ஏறினதுக்கு பிறகுதான் நம்ம இது சேர்க்கணும். கொஞ்சம் அந்த பச்சரிசியோட நிறம் மாறி வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெயோட நிறமும் மாறிட்டு இந்த அரிசியோட நிறமும் மாறிட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூ, தும்பை பூ, இதை நம்ம சேர்த்துருவோம். இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயில் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு உங்களுடைய தலையில அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர்ல நீங்க தலைமுடிய அலசிவாங்க. இந்த மாதிரி வாரத்துல 3 நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், அந்த தலையில இருக்கிற நீர், அதுக்கப்புறமா அந்த மூக்கு பகுதியில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூக்குல இருந்து தண்ணி வடிகிறது, தலைவலி, அது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லெண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த பச்சரிசி 10 கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தும்பை பூ, அதுவும் நீங்க 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை தும்பை பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். பொதுவாக இந்த சைனஸை 4 வகைகளாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து கண்களுக்கு மேல் பகுதியிலையும் அதுக்கப்புறமா அவங்களுடைய நெற்றி பகுதிகளில் சைடுலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதாவது வலி ஏற்படும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, அந்த தாடை எலும்புகள் அந்த இடங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூக்கு பக்கத்துலையும் கண்களுக்கு 2 கண்களுக்கு இடையிலையும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூக்கு பகுதியோட மேல் பகுதியிலையும் கண்களுக்கு பின்னாடியும் இருக்கும். இந்த மாதிரி 4 வகைகளாக சொல்லலாம் நம்ம இந்த சைனஸை. எந்த மாதிரியான வகை பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா அதிகமாக அவங்களுக்கு இருமல் ஏற்படலாம், காதில் வலி ஏற்படும், வாய் துர்நாற்றம் அவங்களுக்கு ஏற்படும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கண் பார்வையில பிரச்சனை ஏற்படும், பற்கள்ல அவங்களுக்கு வலி ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தாடை பகுதிகளில் ரொம்ப வலி ஏற்படும், மூச்சு விடுறதற்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க, முன்னெற்றி பகுதி, அதுக்கப்புறமா கண்கள், மூக்கு, தாடை பகுதி இதெல்லாம் ஏதோ ஒன்று அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்கும், மூக்கு வந்து அவங்களுக்கு அடைப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைனஸை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு அதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆஸ்துமா போன்ற பிரச்சனையில நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு நம்ம போகாம ஆரம்பத்திலேயே நம்ம இது சரி பண்ணிடுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த ஓமம். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கு, தும்மல் உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு இந்த ஓமத்தை பயன்படுத்திட்டு வரும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஓமத்தை வச்சு நான் உங்களுக்கு 2 விதமாக சொல்கிறேன். அதாவது முதல்ல மூக்கடைப்பு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓமம் எடுத்து ஒரு வெண்மையான காட்டன் துணியில் நீங்கள் கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதில் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்களுடைய கைகளில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காட்டன் கிளாத்தில் நல்லா கட்டிட்டு நல்லா சுவாசம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூக்கடைப்பு பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது, தலைவலி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தலையில் இருக்கிற அந்த நீர் அப்படில சளி உங்களுக்கு இறங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஒரு 100 கிராம் அப்படி இல்லைன்னா 300 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஓமத்தை எடுத்து வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ எல்லாம் தேவைப்படுதோ அப்போ எல்லாம் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை உங்களுடைய உச்சந்தலையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் உச்சந்தலையில் நீங்கள் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் குளிக்கிற மாதிரி குளிங்க. அதாவது சொல்லப்போனால் தப்பளம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்களில் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி உச்சந்தலையில் வச்சு கொஞ்சம் தப்பளம் போட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஓமத்தை வச்சு இந்த 2 மெத்தடுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் எப்போதும் சொல்கிறது தான், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதுக்கான காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வியாதிக்கான தீர்வு அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த சைனஸ் பிரச்சனைக்கான காரணங்களை நம்ம சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நேசலில் உங்களுக்கு பாலிப்ஸ் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வரும் வாய்ப்பு இருக்குது. பற்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலோ, ஏதாவது முகத்தில் எலும்பில் ஏதாவது இன்ஜுரி இருந்தது அப்படின்னாலோ அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த சைனஸ் பிரச்சனை வராமல் நம்மளால தடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டை பொடி. அதாவது அந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டையில இருந்து பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். குறைந்தது 2 டீஸ்பூன்ல வரைக்கும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்களுடைய நெற்றி பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலான தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான தலைவலி உங்களுக்கு உடனடி நிவாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்.
என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய முகத்தை நீங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஈரம் இல்லாம நீங்க துடைச்சதுக்கு பிறகு ஃபேன்ல வந்து நீங்க உட்காரலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே முகத்துல ஈரத்தோட அப்படி வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா, வந்த உடனே நீங்க முகம் கை கால் கழுவுறதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்த உடனே நீங்க தலைக்கு குளிக்கிறது, இன்னும் ஒரு சிலர் எடுத்த உடனே தலையில தண்ணீர் ஊற்றுறது குளிக்கும்போது, அதுக்கப்புறமா சூடான தண்ணீர், ரொம்ப சூடான தண்ணீர்ல தலைக்கு குளிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னாலே போதும், கண்டிப்பா இந்த சைனஸ் பிரச்சனை வராமல் நம்மளால தடுக்க முடியும். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.